2025ஆம் ஆண்டு ரஜினி சார் திரைத்துறையில அடியெடுத்து வைத்து 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கடந்த 1975ஆம் ஆண்டு அபூர்வ ராகங்கள் அப்படின்ற திரைப்படத்தின் மூலம் நடிகராக இன்ட்ரோ கொடுத்தாரு. அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு ரஜினி சார் சினிமாவுல 50 ஆண்டுகளை நிறைவு செய்றாரு. இதனை கொண்டாடும் வகையில ரஜினி சாருடைய ஆஸ்தான இயக்குனர்கள்ல ஒருவரான கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் ஒரு அட்டகாசமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காரு. ரஜினி சார் சினிமாவிற்கு வந்து 50 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில அதனை கொண்டாடும் வகையில படையப்பா படத்தை மிக பிரம்மாண்டமாக ரீரிலீஸ் செய்ய பிளான் போட்டிருக்காங்க. ரஜினி சார் நடித்து தயாரித்த படையப்பா திரைப்படத்தை கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த படம் பாத்தீங்கன்னா கடந்த 1999ஆம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணுச்சு. இன்று வரைக்குமே ரசிகர்களால கொண்டாடப்படும் படங்கள்ல ஒன்றாக படையப்பா பார்க்கப்படுது. இன்றுமே இந்த படத்தை டிவில ஒளிபரப்பினால் டிஆர்பி ரேட்டிங்ல டாப்ல இருக்கும். அந்த வகையில அனைவராலுமே கொண்டாடப்படும் படமாக படையப்பா மிக பிரம்மாண்டமாக முறையில ரீரிலீஸுமே பண்ண இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம ஏஐ தொழில்நுட்பம் கொண்டு இன்னும் படத்தை மெருகேற்றும் வகையில தற்போது வேலைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இதற்கான அறிவிப்பு கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ரஜினி சார் சினிமாவில் நுழைந்து 50 ஆண்டு நிறைவடைந்ததை அடுத்து தமிழக அரசாங்கம் அவரை கௌரவிக்கும் விதமாக சிறப்பு விழா ஒன்று நடத்த இருக்காங்களாம். இந்த விழா பாத்தீங்கன்னா இதுவரைக்குமே தமிழ் சினிமா கண்டிராத ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட விழாவாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம ரஜினி சாருடைய நண்பரும் முதல்வருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முடிவு பண்ணிருக்காராம். இதற்கான அறிவிப்புமே கூடிய விரைவில் வெளியாக இருக்கு அப்படின்ற செய்தியுமே கிடைச்சிருக்கு. இது போன்ற ரஜினி சாரை பத்தி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.